Hi, welcome to the squad. This is Logic IO. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் PNL இதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு சீரீஸாக இருக்க போது இது வந்து பார்ட் 1 ஆஃப் தி சீரீஸ். அண்ட் இதில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் டேர்ம்ஸ் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்த விஷயங்கள் தான். ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் லைட்டாக ப்ரெஷ்அப் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், சிபி அப்படின்னு சொல்லுவோம். காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை நம்ம வாங்குகிற விலை தான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அண்ட் ஜென்ரலாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ப்ராப்ளம்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் அப்படின்னு இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறது ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலோ இல்லை ஒரு குங்குமம் குமுதம் அப்படி கிடையாது. ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பொருளை வந்து அவங்க குறிக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஆர்டிக்கல் அப்படிங்கிற வேர்டை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கலோட பையிங் ப்ரைஸ், அதாவது நீங்கள் அதை வாங்குறப்ப உங்களுக்கு ஆன செலவு என்னவோ அதுதான் இதோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம வந்து நம்மளே ஒரு கடைக்காரராக இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஒரு புக்கு விற்கிற கடை வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலை, நம்ம வந்து வாங்கி விற்கிறோம். நம்ம மிடில் மேன் தான், வாங்கி விற்க தான் செய்கிறோம். ஸோ நம்ம வாங்குறப்ப அது ஒரு விலை இருக்கும், நம்ம அதில் கொஞ்சம் லாபம் வச்சு நம்ம ஒரு விலைக்கு அதை விற்போம். ஸோ இந்த வாங்குறப்ப இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, நம்மளுக்கு அது எவ்வளோ செலவாச்சு அதுதான் வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ். இப்போ நான் வந்து ஒரு புக்கு வாங்குகிறேன், 500 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கி அதை 600 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா இங்கே என்னோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500, 500 ரூபா. ஏன்னா நான் அதுக்கு செலவு பண்ண காசு 500 ரூபா தான். ஸோ இதுதான் காஸ்ட் ப்ரைஸ், நமக்கு ஆகிற செலவு. அந்த புக்கை நம்ம அக்வயர் பண்ணுறதுக்கு நமக்கு ஆகிற செலவு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிறு தொழில், ஒரு தொழிலதிபர்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ஃபைன். இது காஸ்ட் ப்ரைஸ். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது விற்கும் விலை. நம்ம எந்த ரேட்டுக்கு என்ன ப்ரைஸுக்கு அந்த பொருளை விற்கிறோமோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ நம்ம போன இடத்துல 500 ரூபாய்க்கு வாங்கின புக்கை 600 ரூபாய்க்கு விற்றோம் இல்லையா? ஸோ அந்த 600 ரூபாங்கிறது செல்லிங் ப்ரைஸ். நம்மகிட்டருந்து ஒருத்தங்க வாங்குறப்ப, நம்ம ஒருத்தங்களுக்கு அதே புக்கை விற்கிறப்ப நம்ம என்ன ப்ரைஸ்க்கு விற்கிறோமோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது லாபம். இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கின புக்கை 600 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா இங்கே 100 ரூபாய் நமக்கு லாபம். வாங்கின புக்கோட விலை 500 ரூபாய், அதில் 100 ரூபாய் நான் லாபம் வச்சு 600 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். இந்த ப்ராஃபிட்டுங்கிறது சில இடத்துல கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான், லாபம். நம்ம எவ்வளோ லாபத்துக்கு அந்த புக்கை விற்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ப்ராஃபிட் ஆர் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாஸ் அப்படின்னா நஷ்டம். எனக்கு எவ்வளோ ரூபாய் நஷ்டம் ஒரு பொருள் விற்றதில் அப்படிங்கிறத நம்ம நஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு நஷ்டம் வரலாம்? இப்போ ஒரு புக்கை நம்ம 500 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அந்த புக்கு 2 வருஷமாக நம்மகிட்ட விற்காமே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை நம்ம 600 ரூபாய்க்கு விற்கணும்னு நினைக்க மாட்டோம். கழுத ஒரு 400 ரூபாய்க்கு போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் நஷ்டத்தில் நம்ம விற்போம் இல்லையா? ஏன்னா அது நம்மகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ என்கிட்டே இருந்துச்சுன்னா அது 500 ரூபாயும் அப்படியே கிடக்குது. இப்போ அதை நான் 400 ரூபாய்க்கு விற்றேன்னா அட்லீஸ்ட் 100 ரூபாய் நஷ்டம், எனக்கு அந்த 400 ரூபாயாச்சும் திரும்ப கிடைக்குது, அதை வச்சு நான் வேறு ஒரு புக்கை வாங்குவேன் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து லாஸ். நம்ம எவ்வளோ விலைக்கு வாங்கினோமோ அதை விட கம்மியான ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா, அந்த நஷ்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதோட குறைஞ்ச ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா அது வந்து லாஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கின புக்கை 600 ரூபாய்க்கு விற்ற இடத்துல நம்மளுக்கு ப்ராஃபிட் 100 ரூபாய். ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஆனால் இது பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன? பர்சன்டேஜ் அப்படின்னா இப்போ 500 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம், இது நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் சிபி. ஓகேவா? நான் அதில் 100 ரூபாய் நம்மளோட ப்ராஃபிட் வச்சுருக்கேன், ப்ராஃபிட். ஸோ
இந்த 500 ரூபாய்க்கு வாங்கினதில் 100 ரூபாய் ப்ராஃபிட் வச்சா இது எத்தனை சதவீதம் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த இடத்துல நம்மளோட ப்ராஃபிட் வந்து 100 ரூபாய், 100 டிவைடட் பை நம்மளோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 இன்ட்டு 100. இன்ட்டு 100 எதுக்கு போடுறோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்ட்டு 100 போடுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இது 101 500 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 100 டிவைடட் பை 5னா உங்களுக்கு 20 அப்படின்னு வரும். ஸோ 20% தான் இதில் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 20% லாபம் வச்சு நான் அந்த புக்கை விற்றுருக்கேன். ரூபா கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் லாபம். ஆனால் சதவீத கணக்கில் பார்த்தீங்கன்னா 20% நமக்கு லாபம் வச்சு நான் அந்த புக்கை விற்றுருக்கேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா. ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்ததை வச்சே தெரிஞ்சிருக்கும் லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கின புக்கை 400 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்படிங்கிற இடத்துல எனக்கு நஷ்டம்தான். ஏன்னா வாங்கின ரேட்டை விட நான் 100 ரூபாய் கம்மியாக விற்றுருக்கேன். அப்போ இது எத்தனை சதவீதம் எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஏன்னா 500க்கு வாங்கினதை நான் 400க்கு விற்றுருக்கேன். ஸோ லாஸ் வந்து 100 ருபீஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 500 ருபீஸ். பழைய பேப்பர் விற்கிறாங்க. உங்களுக்கு கேட்குமான்னு தெரில, எனக்கு கேட்குது. கதவு முட்டு வந்துடுறேன். மச் பெட்டர். ஓகே. ஸோ லாஸ் வந்து 100 ருபீஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். ஸோ இதை வச்சு லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா அதே ஃபார்முலா தான். என்ன ப்ராஃபிட்டுக்கு பதிலாக லாஸ் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இந்த இடத்துல லாஸ் என்ன? அதே 100 பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அதே 500 இன்ட்டு 100. ஸோ அதே 20% தான் இதுக்கும் வரப்போகுது. ஸோ லாஸ் பர்சன்டேஜும் இதில் வந்து 20% தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் ரெண்டும் எப்படி சேமாக வருது அப்படின்னா ஏன்னா ரெண்டுமே நீங்கள் அதே அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் தான். அந்த காஸ்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்ப 100 ரூபாய் லாபம் வச்சு விற்றுருக்கீங்க, இங்கே 100 ரூபாய் நஷ்டம் வச்சு விற்றுருக்கீங்க. ஸோ அது ப்ராஃபிட்டாக லாஸா ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறது தான் இங்கே மாறுதே தவிர அதோட சதவீதம் அதோட பர்சன்டேஜ் வந்து மாற போகிறதுல அதே 20% தான். இப்போ நான் வந்து 20% லாபம் வச்சு விற்றா அந்த புக்கை நான் 600 ரூபாய்க்கு விற்கணும். 20% நஷ்டம் வச்சு விற்றா அந்த புக்கை நான் 400 ரூபாய்க்கு விற்றா போதும். ஸோ இதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் லாஸ் பர்சன்டேஜ். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ ப்ராஃபிட் எப்போ நம்ம ஒரு விஷயத்த ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் நம்ம அதை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட விற்கிற விலை, அதாவது செல்லிங் ப்ரைஸ், நம்ம எந்த விலைக்கு விற்கிறோமோ அது நம்ம வாங்கின விலையை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது லாபம். இது வந்து ப்ராஃபிட். ஓகே. வாங்கின விலையை விட அதிகமான விலைக்கு விற்றோம்னா ப்ராஃபிட். இதே இது காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஹையர் தேன் செல்லிங் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு லாஸ். அதாவது வாங்கின விலை நம்ம விற்ற விலையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதிகமான ரேட்டுக்கு வாங்கி கம்மியான ரேட்டுக்கு விற்றோம் அப்படின்னா அது நமக்கு நஷ்டம், அது வந்து லாஸ். ஸோ இதுதான் ப்ராஃபிட் ஆர் லாஸுக்கு இருக்கிற கண்டிஷன். எந்த கண்டிஷனில் அதை நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம், எந்த கண்டிஷனில் அதை நம்ம லாஸ்ன்னு சொல்கிறோம். இது ஆப்வியஸான விஷயம் தான், உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கடமை சொல்லிட்டேன். ஓகே. இப்போ காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட், செல்லிங் ப்ரைஸ், இதுக்கு இருக்க ரிலேஷன் என்ன? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸா? சிம்பிளான ஈக்குவேஷன் மாதிரி தான் தெரியும், சிம்பிளான ஃபார்முலா தான், இருந்தாலும் இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம். நம்ம அந்த புக்கு எக்ஸாம்பிளுக்கே போவோம். புக்கு நம்ம வாங்கினது 500 ரூபாய்க்கு, அதில் நம்ம லாபம் வச்சது 100 ரூபாய். ஸோ நம்மளோட செல்லிங் ப்ரைஸு 600 ரூபாயாக இருந்துச்சு.
600 ரூபாய், 6000 கிடையாது. ஓகே, 500 ரூபாய்க்கு வாங்கினோம், 100 ரூபாய் லாபம் வச்சோம், 600 ரூபாய்க்கு விற்றோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதை நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ என்ன போடலாம்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட், இப்படி கூட போட்டுக்கலாம். அந்த ஒரே ஈக்குவேஷன் தான், அது நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஈக்குவேஷன் புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் 2 டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு டேட்டா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த ஃபார்முலா அப்படியே ப்ளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதே மாதிரி லாஸ்க்கும் எழுத முடியும் இல்லையா? ஸோ அதை பார்க்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா லாஸில் நம்ம நஷ்டமாயிருக்கோம், வாங்கின ப்ரைஸ் தான் அதிகம், அதிலிருந்து நஷ்டத்தை கழிச்சாதான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடைக்குது. ஓகே, அதே எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா 500 ரூபாய்க்கு வாங்கினோம், 100 ரூபாய் நஷ்டத்தில் விற்றோம். ஸோ நமக்கு செல்லிங் ப்ரைஸு 400 ரூபாயாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இதை நீங்கள் ரீரைட் பண்ணணும்னா ரீரைட் பண்ணிக்கலாம். லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா வாங்கின விலை தான் அதிகம், ஸோ வாங்கின விலை மைனஸ் விற்ற விலை தான் நமக்கு லாஸு. அதே மாதிரி வேறு என்ன வச்சுக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ், அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈக்குவேஷனை எப்படி வேணால் மாற்றி எழுதி வேறு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாச்சும் 2 டேட்டா கொடுத்துருந்தாங்க, இப்போ லாஸோ செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, இல்லை காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னொரு இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த ஃபார்முலா வச்சிங்க அப்படின்னா. பேசிக் கான்செப்ட் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அளவுக்கு கூட இல்லை, கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு இது போதும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ப்ராஃபிட்டுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். லாஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட்டுக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் மற்ற ரெண்டுத்துக்கும் இருக்க ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100, இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னால் ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் என்ன சம்பந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்? ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு அதுலேயே ஆல்ரெடி தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், இதுதான் வந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? ஸோ இதில் நம்ம ப்ராஃபிட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு நம்ம எப்படி இதை எழுதலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜை வச்சு எப்படி நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பீங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இதை நான் எப்படி கொண்டு வந்தேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இவனை அப்படியே திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100ன்னு தெரியும். ஸோ இதிலிருந்து நம்ம ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரிஜினல் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1லேருந்து ப்ராஃபிட்டுக்கு பதிலாக அந்த மற்ற டேர்ம்ஸை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, இந்த காஸ்ட் ப்ரைஸை இங்கே எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே போனால் நியூமரேட்டர் ஆயிரும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஆயிரும். அண்ட் இந்த இன்டூ 100 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகிறப்ப அது டினாமினேட்டர் ஆயிரும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களால் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் யூஸ்வலாக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டெரிவேஷனை நான் ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். இல்லை மறந்தாலும் நான் வந்து டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்பில் போட்டு எனக்கு அதை ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களால் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியும்னா வெல் அண்ட் குட், சூப்பர், ஃபைன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அகைன், இந்த ஈக்குவேஷனில் காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம எடுத்த இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன்.
ஸோ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்க ரிலேஷன். ஸோ இதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜுக்கும் நம்ம அடுத்து எழுதுவோமா? லாஸ் பர்சன்டேஜுக்கு என்ன? முதல்ல காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ், இங்கே அதே இது எழுதுவோம், காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு பதிலாக லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? லாஸ் பர்சன்டேஜ் என்ன? லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ அப்போ அதுலேருந்து லாஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன? லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. அப்படி தானே? ஸோ இதை அப்படியே லாஸ்க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ சிபி. ஸோ இது ஒரு டேர்ம். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இந்த லாஸ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு யுவர் செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி. ஸோ இதுதான் வந்து ஃபர்தராக இருக்க ரெண்டு ஃபார்முலாஸ். காஸ்ட் ப்ரைஸ் லாஸ் பர்சன்டேஜ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்க்கு இருக்க ரிலேஷன், அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ்க்கு இருக்க ரிலேஷன். இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிட்டாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன கொஷின் வந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்களுக்கு இருந்துட்டாலே. நம்ம இதோட நிப்பாட்ட போகிறதில்ல. அடுத்து பார்ட் 2ல் 2 கொஷின் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கும் வழக்கம் போல் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ண கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.